காட்டுக்கு பக்கத்துல விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவர் தங்கியிருந்த வீட்டுல ஒரு எண்ணெய் எடுக்கிற செக்கு இருந்துச்சு. அந்த செக்கை சுத்தி நடக்க ஒரு கழுதையும் வச்சிருந்தாரு அந்த விவசாயி. தினமும் காலையில இருந்து சாயந்தரம் வர அந்த செக்கையே சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த கழுதை. ஒரு நாள் ஒரு சேட்டைக்கார குரங்கு அந்த பக்கமா வருது. அங்க ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்த கழுதைய பார்த்ததும் அதுக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம காட்ட கிடக்க இந்த முட்டாள் கழுதிய பயன்படுத்திக்கலாம்னு திட்டம் போட்டுச்சு அந்த குரங்கு. உடனே அந்த கழுதை கிட்ட வந்து பேச்சு கொடுத்துச்சு குரங்கு. இன்னும் எத்தனை நாள் இப்படி அடிமையா வாழ போறீங்க கழுதியாரே, என் கூட வாங்க, நம்ம இந்த காட்டை தாண்டி அடுத்த இருக்கிற ஊருக்கு போய் நல்லா வாழலாம்னு சொல்லுச்சு. அதை கேட்ட கழுதியும் சரின்னு சொல்லிட்டு குரங்கு கூட பயணம் போக ஆரம்பிச்சுது. அப்ப ராத்திரி ஆனதுனால குரங்கு கழுதை மேல ஏறி படுத்துக்கிச்சு. மெதுவா கழுதையும் நடக்க ஆரம்பிச்சது. கழுதையை ஏமாத்தி அது மேலேயே உட்காந்துக்கிட்டு ராத்திரி பூரா பயணம் போறத நினைச்சு தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப புத்திசாலிங்கிற இருமாப்பு நினைப்போட தூங்க ஆரம்பிச்சது குரங்கு. மறுநாள் சூரியன் உதிச்சதும் குரங்குக்கு ஒரே அதிர்ச்சியா போயிருச்சு. என்னடான்னு பார்த்தா தன்னோட வாழ்நாள் முழுசும் செக்க சுத்தி நடந்த கழுதை ராத்திரி முழுசும் அந்த குடிசையே சுத்திக்கிட்டு இருக்குன்னு அப்பதான் அந்த குரங்குக்கு தெரிஞ்சது. நாம தான் புத்திசாலின்னு நினைச்சு ஒருத்தரை ஏமாத்தணும்னு நினைச்சா ஏமாந்தது அவங்க இல்லைங்க, அவங்க நம்ம மேல வச்சிருந்த நம்பிக்கைய.